அடுத்து கிரீன் ஹவுஸ். நானும் அவங்க பிஸ்னஸ் வாங்கிட்டு இருக்காங்க. தம்பி பின்னாடி யாரு? அப்படி இருக்கண்ணா. ஏன்னா இங்கிட்ட இடம் இல்லையாடா? இங்கே பாடுறா. பாப்பா வீடியோ எடுக்கும்போது காதெல்லாம் குறையக்கூடாது. ஓகே. தம்பி அப்படியே அந்த சைடில் நிப்பாட்டுங்க, ரெடி பண்ணுங்க. பாப்பா அப்படியே வெயிட் பண்ணு பாப்பா. பாப்பா இங்கே பார்க்கணும். ஒரு 2 செகண்ட். பாப்பா அப்படியே இங்கே பாரியா. பச்சை பிள்ளை நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்ட வேண்டியதாக இருக்கடா அவங்களெல்லாம். தெரியல. மூர்த்தி சைடு போ. விளையாட்டுக்கு வருகிற அனைத்து பெற்றோர்களையும் பள்ளியின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். All students stand up. Please request parents கொஞ்சம் stand up பண்ணுங்க. Students keep silent.
கன்னிகுமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த என் தமிழ் மொழியால் அவையோர் அனைவரையும் வணங்குகின்றேன். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், அன்னையாவிலும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற வரிகளுக்கு ஏற்ப இப்பகுதி மாணவ மாணவிகளுக்கு சிறந்த ஒரு கல்வியை வழங்கி வரும் எம் பள்ளி தாளாளர் ஐயா அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். வெள்ளை மனம் கொண்டு இதழில் புன்னகை தவழ்ந்து வெண்தாமரையிலே வீணையோடு வீற்றிருக்கும் வெண்மகளை போல எம் பள்ளி சோலையிலே கலைமகளாய் வீற்றிருக்கும் எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை எம் பள்ளியின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். ஊர் காக்க உறக்கம் தொலைக்கும் காக்கி சட்டை காவலன், குற்றம் கண்டால் லத்தி சுழற்றும் ஆசான், பண்டிகையிலும் பணியாற்றும் பண்புள்ளம் கொண்டவர், என் பள்ளி விளையாட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் இளம்பூர் கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உயர்திரு ஆர் முத்துராஜா எம்ஏ அவர்களை வருக வருக என்று என் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். காவல்துறை ஆய்வாளர் ராஜசேகரன் ஐயா அவர்களையும் எம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற வாக்கினை மாணவர்களிடம் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கும் சடையம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு ஏ முத்து அவர்களையும் எம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். முயற்சி என்ற பாதையில் உழைப்பு என்ற வண்டியில் ஏறி வெற்றி என்ற ஊரை அடைவோம் என்று எப்போதும் ஊருக்காக உழைக்கும் மேலத்தானியம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு என் முருகேசன் ஐயா அவர்களையும் எம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். எதை கொடுத்தாலும் வாங்க முடியாத அரியாசனம் தந்தையின் தோள், யாரும் இழக்க விரும்பாத தொட்டில் அன்னையின் மடி. அப்படிப்பட்ட பெற்றோர்களின் நலனுக்காக நம் பள்ளியில் செயல்படும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு பி தாயுமானவன் ஐயா அவர்களையும் எம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்று மகிழ்கின்றேன். பட்டம் பல பெற்றிடு, பாதினில் நீ உயர்ந்திடு, பட்டம்
வழங்கிய என் பள்ளி தமிழாசிரியர் அம்மா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக வெல்கம் டான்ஸ். அந்த வகையில் பரதநாட்டியம் இதோ உங்கள் முன். Ah
முடிந்திருக்கிறது. அடுத்ததாக பிரேமானந்த் ஆர் பிரேமானந்த். அடுத்ததாக டி இந்து. என் பள்ளியில் one of the best students டி இந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட். இம்மாணவி படிப்பிலும் நடைபெற்று முடிந்த சிஎம் டிராபியில் மாநில அளவில் போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இதோ உங்கள் முன் ஒலிம்பிக் டார்ச்சை என் பள்ளி விளையாட்டுகளுக்கு வருகை புரிந்துள்ள துணை ஆய்வாளர் ஐயா கருணகிரிநாதன் அருணகிரிநாதன் இதோ உங்கள் முன் ஏற்றி வைக்கிறார். தேங்க்யூ சார். Oath taking. We swear that we will take part in the annual sport meet, respecting the rules and regulations which govern them, and decide to participate in the true spirit of sportsmanship for the honor of our school and for the glory of sports. அடுத்ததாக என் பள்ளியின் சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் கௌரவப்படுத்தும் விதமாக சிறப்புரையாற்றுமாறு என் பள்ளியின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பெருமக்கள், ஊராட்சி மன்ற தலைவர், பிடி ஆசிரியர், முன்னாள் தலைவர், தலைமை ஆசிரியர், மாணவர் அனைத்து பள்ளி செல்வங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த ஸ்போர்ட்ஸ் டே அப்படிங்கிறது ஸ்கூல் லைஃப்பில் நம்ம மறக்க முடியாது. உங்களுடைய லைஃப்பில் அதை மறக்கவே முடியாது. எப்படின்னா, இந்த ஃபோட்டோஸ், நீங்கள் வாங்கின ப்ரைஸு, இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க. இதை பார்க்கும்போது இந்த ஸ்கூல் ஞாபகம் வரும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நான் இந்த ஸ்கூலில் அமௌண்ட் படிக்கிறது கொடுத்தது அப்படின்னு உங்கள் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவீங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும். இன்னொன்று, விளையாட்டு அப்படிங்கிறது முக்கியமானது, உடற்பயிற்சிங்கிறது முக்கியமானது. உடற்பயிற்சி நம்ம முறையாக அந்த விளையாட்டுலையும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். அது முறையாக நம்ம பண்ணிக்கிறணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் பண்ண வேண்டியதில்லை. சும்மா நார்மலாக ஒரு வாக்கிங், இந்த கபடி விளையாடுறது, ஸ்போர்ட்ஸில் ஓடுறது, இதை மாதிரி விளையாட்டுலாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. அடுத்து படிப்பு. உங்களுடைய படிப்பு, நீங்கள் ஸ்கூலில் சேர்றீங்க, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. பேரண்ட்டுடைய கனவு நீங்கள் நல்லா படித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கனவு. எல்லாம் ஸ்டாண்டிங்ஸ் ஆகிடலாமே, அட்டென்ஷன் நிற்கிறீங்களே, ஃப்ரீயாக இருங்க. அதே மாதிரி அந்த பெற்றோருடைய கனவு என்னவோ அந்த கனவை நீங்கள் நனவாக்கி கொடுத்துடணும். டீச்சர்ஸும் அதே மாதிரி தான். உங்களை ஒரு நல்ல ஒரு மாணவனாக நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வருவது அவங்களுடைய கடமை. அது அவங்களுக்கு பெருமை. மெயின் அதுதான். இல்லை, நீங்கள் ஸ்கூலுக்கு வர்றீங்க, படிக்கிறீங்க, நீங்கள் என்னவா ஆகணும் அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணிடுங்க. நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் பைலட்டு, நான் கலெக்டரு அப்படின்னு
நீங்கள் எல்லாருமே என்னவா ஆகணும் அப்படிங்கிறத வந்து மைண்ட் செட் பண்ணிக்கணும். அதுதான் எனக்கு முக்கியமானது. அப்போ தான் உங்களுடைய படிப்பு முழு கவனமாக அதில் இருக்கும். ஏன்னா நானும் படிக்க மாட்டோம். ஏன் உங்களுடைய கனவு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இன்னவா ஆகணும், நான் இன்னாராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணிடுங்க. நல்லா மைண்ட் செட் பண்ணிடுங்க. இதுதான் உங்களை வந்து வழி நடத்தி கொண்டுட்டு போகும். உங்களுடைய படிப்பு முழு கவனமும் அதில் இருக்கும். மைண்ட் செட் பண்ணிடணும். இது அதில் முக்கியமானது. உங்களுடைய பேரண்டோடைய கஷ்டத்துக்கு, டீச்சர்ஸோடைய கஷ்டத்துக்கு, உங்களுடைய உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ உங்களுடைய படிப்பு சாதாரண ஸ்கூலில் படித்தவங்க தான் இன்றைக்கி எங்கெங்கே இருக்காங்க, இஸ்ரோவில் இருக்காங்க. சாதாரண ஸ்கூல் தான், இதே மாதிரி ஸ்கூலில் படித்தவங்க தான். ஸோ நம்மளுடைய திங்கிங் மைண்ட் செட்டு என்னவோ அதை நீங்கள் லாக் பண்ணிடுங்க. மைண்ட்லேருந்து லாக் பண்ணிடுங்க. நான் இன்னது தான், நான் இன்னார் தான் அப்படின்ட்டு. ஸோ அது உங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. இந்த ஸ்கூலுக்கு பெருமை, இந்த காலேஜுக்கு பெருமை, நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்துக்கு பெருமை, பேரண்ட்டுக்கு பெருமை, உங்கள் ரிலேஷன் சர்க்கிளுக்கு பூரா பெருமை. எங்கள் அண்ணன் பொண்ணு என்னவா இருக்குது, எங்கள் அண்ணன் பையன் என்னவா இருக்கான், எங்கள் மாமா பையன் என்னவா இருக்கான் அப்படி சொல்லும்போது எப்படி இருக்கும்? அது மாதிரி உங்களுடைய கல்வியை நல்ல முறையில் படித்து எல்லாரும் இந்த நீங்கள் படிச்சுட்டு இருக்க பள்ளிக்கும் பெற்றோருக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுத்து பேர் வாங்கி கொடுக்கணும்னு என்னுடைய ஆசை. செய்யலாமா எல்லாரும்? உங்கள் சத்தமே இல்லையே, செய்யணும், செய்யலாம்ல? சரி, எல்லாம் சந்தோஷமா இருங்க. மனசில் எதையுமே நீங்கள் வச்சுக்காதீங்க. வீட்டில் இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எதுவுமே செய்யாதீங்க. எதுனாலும் சரி. அதே மாதிரி வீட்டை விட்டு நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா டீச்சர்ஸுக்கு ஹெட்மாஸ்டருக்கு தெரியாமல் எதுவும் செய்யாதீங்க. அப்போ உங்களுக்கு மனசில் எதுவுமே இருக்காது, படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எதாச்சும் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த திங்கிங்களே இருப்பீங்க, படிக்க மாட்டீங்க. வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்களா, அம்மா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, எனக்கு இது மாதிரி இருக்குது அப்படின்னு அம்மா அப்பாட்ட சொல்லணும். அம்மா அப்பா அதை ஃபேஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி உள்ளே வந்துட்டீங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நேராக டீச்சர்ஸுக்கு சொல்லுங்கள். பிரின்ஸ்பால் இருக்காங்க, ஹெட்மாஸ்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அதை அவங்க ஃபேஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். அப்போ நீங்கள் படிக்கிறது ஈஸியாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் கவனம் எடுத்துக்கோங்க. படிப்புலையும் உடல் நலத்தையும் அப்பா அம்மாவோட கஷ்டத்தையும் எல்லாம் மனசில் வச்சு நல்லபடியாக படித்து எல்லாரும் நல்லா முன்னுக்கு வரணும்னு என்னுடைய ஆசை, என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். காவல் ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை கௌரவப்படுத்தும் விதமாக என் பள்ளி தாளர் மற்றும் முதல்வர் ஐயா அவர்கள் இதை உங்கள் முன் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். மேலத்தானிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நம்முடைய நேரு ஆங்கில பள்ளியிலே இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டே நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய காரையூர் காவல் நிலையத்தினுடைய உதவி ஆய்வாளர் மரியாதைக்குரிய அருணகிரிசார் அவர்களே, இந்த பள்ளியினுடைய பெற்றோர் அரசியல் எடுத்த தலைவர் மரியாதைக்குரிய தாய்மானவர் அவர்களே, முஸ்லிம்பட்டியினுடைய ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் பழனிசாமி அவர்களே, ஆலப்பட்டி ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய துரை அவர்களே, இந்த பள்ளியினுடைய நிர்வாகி மதிப்புக்கு மரியாதைக்குரிய சகோதரர் பழனிசாமி அவர்களே, பள்ளியுடைய பிரின்சிபால் மரியாதைக்குரிய ராஜேஸ்வரி பழனிசாமி அவர்களே, மற்றும் இப்பள்ளியுடைய இருபால் ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் தலைவருக்கும் என்னுடைய இந்த காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் அனைவரும் படிப்பிலே முழு கவனம் செலுத்தி தங்கள் தாய்மார்கள் என்னென்னவோ கனவு காண்பார்கள். தங்களுடைய குழந்தைகள் படித்து எப்படியெல்லாம் வர வேண்டும் என்று நினைப்பார்கள். அதை சாதித்து காட்ட வேண்டும். நம் தாய் தகப்பன் காலத்தில் கூட இவ்வளவு கல்வி அறிவில்லை. நாம் படித்து
பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்து அறிவுரை சொல்ல வேண்டிய என்னென்ன சொல்ல நினைச்சோமோ அதெல்லாம் நம்முடைய உதவியாளர்கள் சொல்லிட்டாங்க. உடல் ஆரோக்கியத்தை சொன்னாங்க. அந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கோடி கோடியாக பணத்தை வச்சுருந்தாலும் எவ்வளோ லட்சமாக சம்பாதிச்சிருந்தாலும் முதல்ல நம்ம உடலுக்கு தேவை ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்திற்கு முதல்ல நம்முடைய தனி கவனம் செலுத்தணும். அதுக்கு ஸ்போர்ட்ஸ் அவசியம். ஆகவே நீங்கள் கற்கக்கூடிய கல்வி தாங்களுக்கு மட்டுமல்லாது உங்கள் காலத்தில் நீங்கள் படித்தவங்க எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க. 100 பேர் படித்ததோம்னா ஒரு 5 பேர் 10 பேருக்கு வேலை கிடைக்கும். மற்றவங்க வேலை கிடைக்கலன்னு இல்லை, அந்த படிப்பால் முன்னேறியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. பல வகையில் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். நம்முடைய இன்றைய நாளில் இஸ்ரோவின் தலைவராக ஒரு கிராமத்தில் பிறந்தவர் இந்த இஸ்ரோவின் தலைவராக ஆக்கப்பட்டிருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு நம் பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும், நம் பகுதிக்கு பெருமை சேர்க்க வேண்டும். நாம் கற்ற கல்வி நமக்கு மட்டுமல்லாமல் பிறருக்கும் உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பள்ளி மாணவர்களுக்கு அறிவு சார்ந்த கல்வி சார்ந்த எல்லாத்தையும் வழங்கிய மேல்தனிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கு பள்ளி சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை பெருமைப்படுத்தும் விதமாக என் பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். அடுத்ததாக என் பள்ளியின் பிடிஏ பிரசிடென்ட் நாயகோடன் ஐயா அவர்களுக்கு என் பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் ஐயா பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். அடுத்ததாக எம் உசிலம்பட்டி தலைவர் முன்னாள் தலைவர் ஐயா அவர்களுக்கு என் பள்ளியின் தாளாளர் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ். அடுத்ததாக ஆலம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துரையா அவர்களுக்கு என் பள்ளியின் தாளாளர் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். அடுத்ததாக காரையூர் ஐயா அவர்களுக்கு என் பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் ஐயா பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். தேங்க்யூ சார். அடுத்ததாக காவல்துறை காவலர் அவருக்கும் என் பள்ளியின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. ஸ்டூடெண்ட்ஸ் கிளாப் பண்ணுங்க. சார் மாதிரி நம்ம எல்லாரும் வரணும். ஒவ்வொரு துறையிலையும் நம்ம சாதனை படைக்கணும். கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ சார். அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டில் ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்ட் அப். என்னடா மாட்டி வெச்சு
பாரு. என்ன பண்றான்?
வந்துருங்க. வாழ்த்துக்கள். இதை ஏற்பாடு செய்து கொடுத்த பள்ளி ஆசிரியருக்கு நிரார்
கரெக்டாக நிற்க வச்சு ஒரு அசம்பிளி பண்ண வச்சு எடுத்துருவோம் ஸ்டேஜில். ஃபர்ஸ்ட் லைன் போடணுமா? ஃபர்ஸ்ட் லைன் போடணுமா? ஃபர்ஸ்ட் லைன் போடணுமா?
வெரி குட் வெரி குட் அருமை அருமை ஸ்டாப் சைடுல அடிக்கணும் ஸ்டாப் ஸ்டாப் நீ ரெண்டு மட்டும் செய்யுங்க ஸ்டாப் வெரி குட் கம் டஸ்ட்